இத்தனை வருஷமா நாங்க ராயல் என்ஃபீல்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இஷ்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மீட் பண்ணிருக்கோம். பிகாஸ் இந்த மாதிரி இஷ்யூ ரொம்ப ரேர். ஆனா இனி வர காலத்து வண்டிங்க எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்கு இந்த வீடியோ நான் போடுறேன். கைஸ், இந்த இன்ஜின் எஸ்பெஷலி ரொம்ப பேருக்கு பிடிச்ச யூசி இன்ஜின்ல இந்த இஷ்யூ வந்திருக்கு. வாங்க நான் காட்டுறேன். கஸ்டமர் நம்மகிட்ட வந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வெல்டிங் கட் ஆயிருந்தது. ரெண்டு சைடுமே ஃப்ரேம் வெல்டிங் கட் ஆயிருந்தது. அதனால என்ன ஆயிடுச்சு, வண்டி கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு. ஸோ அதனால இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னர் ஸ்ப்ராக்கெட் வரும் இடம். இந்த பாருங்க, இன்னர் ஸ்ப்ராக்கெட், இது மேல ஒரு செயின் வரும், அவுட்டர் ஸ்ப்ராக்கெட் செயின் இப்படியே வந்து ஒரு சுத்துற இடம் இன்னர் ஸ்ப்ராக்கெட். என்ன இருக்குன்னா ஆக்சுவலா நீங்க வந்து பாருங்க, இந்த இடத்துல கட் ஆனனால கீழே இறங்கி இது ஸ்பீடா ஓட 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 என்ன இருக்கு, இந்த ஆயில் சீல் பாருங்களேன், உள்ள இருக்கிற ஆயில் ஸ்பீலும் சரி, இதோட இந்த பல்லையும் எவ்வளவு உடஞ்சிருக்கு பாருங்க, ஸ்பீடா ஓடி ஓடி. பிகாஸ் கீழே இறங்கிருச்சு, அந்த செயின் ஓடி ஓடி இந்த ஸ்பாக்கெட் மட்டும் உடையல. இங்க வந்து பாருங்களேன், இப்படிதான் இருக்கும் ஸ்பாக்கெட். இந்த புது ஸ்பாக்கெட் இப்படி இருக்கும், பழைய ஸ்பாக்கெட் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்கு பாருங்க. அதோட பழைய ஆயில் சீல் பாருங்க எப்படி டேமேஜ் ஆயிருக்கு, புது ஆயில் சீல் எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இப்படி இருக்கிற இன்னர் ஸ்ப்ராக்கெட் இப்படி ஆகி கிடக்குது. இங்க பாருங்க, பல்லு ஃபுல்லா உடஞ்சிருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இங்க பாருங்க, இது ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடம் சர்க்கிள்ல ஓடும்ல செயின், ஓடி போய் இந்த இடம் டேமேஜ். இப்போ நீங்க ஆயில் சீல் போட்டாலும் இது பக்கமா ஆயில் லீக் ஆகதான் செய்யும். இப்ப இதுக்கு ஒரே சொல்யூஷன், இந்த இன்னர் கேஸ் மாத்தணும். இந்த இன்னர் கேஸ் ஒரே கேஸ் வரும்னா வராது, ரெண்டு கேஸும் சேர்ந்த மாதிரி தான் வரும். ஸோ சென்டர் கேஸ், வண்டி இன்ஜினோட சென்டர் கேஸ் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். ஸோ இதோட காஸ்ட் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வருதுங்க. யோசிச்சு பாருங்க, கேஸ் கழட்டணும்னா இந்த ஹெட்டு போரு இதெல்லாம் கழட்டணும், இதுக்கு பேக்கிங் கிட் மாத்தணும். இப்ப சென்டர் கேஸ் 15,000, இன்னர் ஸ்ப்ராக்கெட் மாத்தணும், இந்த மாதிரி ஆயில் சீல் மாத்தணும், இதுக்கு லேபர்ஸ் இருக்குது, எவ்வளவு செலவு இழுத்து விட்டுருக்கு பாருங்க. ஸோ வாட் ஐ எம் ரிக்வெஸ்டிங், இந்த சைடு கேஸ் மெயினா இந்த சைடுல ஃப்ரேம் வருதுல, மெயின் ஃப்ரேம் ஒரு சைடு உடஞ்சோடனே மாத்துங்க. நீங்க ஒரு சைடு உடஞ்சோடனே மாத்தலன்னா ரெண்டு சைடும் ஃப்ரேம் போகும். இப்ப பண்ணிருக்கோம் லைஃப் டைம் உடையாத மாதிரி. இப்போ இந்த வண்டியில இந்த சென்டர் கேஸும் மாத்துற அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. எதனால, இந்த கேஸ் உங்களுக்கு சைடு ஃப்ரேம் வெல்டிங் பண்ணாதனால இந்த இஷ்யூ வந்திருக்கு. ஸோ கைஸ், வாட் ஐ எம் ரிக்வெஸ்டிங், ஃப்ரேம் இன்ஜின்ல கட் ஆயிருக்கா கண்டிப்பா நீங்க மாத்திருங்க, இல்ல சரி பண்ணிருங்க. இல்லனா இங்க பாருங்க, செயின் எவ்வளவு ஸ்பீடா ஆகி உங்களுக்கு இன்னர் ஸ்ப்ராக்கெட்டும் வீக் ஆகி உங்களுக்கு சென்டர் கேஸே டேமேஜ் ஆகி இப்போ இந்த சென்டர் கேஸ் மாத்திர நிலைமை வந்திருக்கு. இங்க பாருங்க எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், புது ஸ்ப்ராக்கெட் இப்படி இருக்கும், எப்படி ஆகி உடஞ்சிருக்கு, பல்லு எல்லாம் பாருங்க. புது ஆயில் சீல் இப்படி இருக்கும், பழைய ஆயில் சீல் எந்த அளவுக்கு டேமேஜ். ஸோ கைஸ், உங்களோட வண்டியை கொஞ்சம் கேர் பண்ணுங்க, ஓட்டுறீங்க கொஞ்சம் கேர் பண்ணுங்க. சர்வீஸ் சென்டர்ல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, வீக்கா இருக்கா, எப்படி இருக்கு, ஓடுமா. ஸோ அதுக்கு தக்கன நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.